ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ எபிசோட் 35 தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு குளத்தை காமிப்பாங்க. அங்கே மீன்லாம் இருக்கும். அங்கே நருட்டோவை காட்டுவாங்க. அவன் ஷேடோ க்ளோன் ஜுட்ஸுல இருப்பான். இந்த இடத்துல ஷேடோ க்ளோன் ஃபிஷிங் ஜுட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீன்களை பிடிக்கிறதுக்கு அந்த ஆற்றுக்குள்ளே குதிப்பான். இதுக்கப்புறமா அந்த ஆற்றுக்குள்ளே இருக்க மீன்களெல்லாம் தோத்திட்டே போவான். இந்த இடத்துல மீன்கள்லாம் பார்த்தீங்கன்னா தப்பிச்சு போகும்போது ஜம்ப் ஆகுதுங்களா, அந்த ஆற்றை விட்டு மேலே தண்ணி விட்டு மேலே அந்த மாதிரி ஜம்ப் ஆகும்போது பார்த்தீங்கன்னா சாஸ்கே அவனோட குணாயை வச்சு அட்டாக் பண்ணி அதெல்லாம் பிடிப்பான். 3 தான் மாட்டும். இந்த இடத்துல சாஸ்கே சொல்ற விஷயம் என்னன்னா, நான் ஒருத்தனே 3 சாப்பிடுவேன், இன்னும் போய் நீ ஆகிற வேலை பார் அப்படின்பா. இந்த இடத்துல வேணா நீ நானும் பிளேஸை ஸ்விட்ச் பண்ணிக்கலாம், எவ்வளோ நேரம் நானே தண்ணிக்குள்ள இருக்கிறது ஈரமாவே அலைஞ்சிட்டு இருக்காது அப்படின்ட்டு நருட்டோ சத்தம் போடுவான். இதுக்கப்புறமா சக்குரா நான் சமைக்கிறதுக்கு தயாராகிற மாதிரி எல்லா விஷயங்களையும் பண்ணி வச்சிட்டேன், இப்போ நெருப்பு மட்டும்தான் வேணும், அதுக்கு உன்னோட ஃபயர் பால் ஜுட்ஸு வேணும்னு சொல்லி அவனை கூப்பிடுவான். எல்லா இடத்துக்கும் என்னையே கூப்பிடுங்க அப்படின்ட்டு டென்ஷன் ஆகிட்டு சாஸ்கே நடந்து போவான். அப்போ நான் மட்டும் இங்கே என்னடா பண்ணிட்டு இருக்கேன், வேலை தான்டா செஞ்சுட்டு இருக்கேன்ட்டு நருட்டோ பயங்கரமாக கத்துவான். இந்த இடத்துல தான் இந்த எபிசோடோட டைட்டில போடுறாங்க, த ஸ்க்ரால்ஸ் சீக்ரெட் நோ பீக்கிங் அலவுட் அப்படிங்கிற இந்த டைட்டில் போட்டு ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சுனின் எக்ஸாமில் இந்த செகண்ட் ஸ்டேஜ் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 4 நாளுக்கு மேலே ஆச்சு. இன்னைக்கு ஒரு நாள் தான் டைம், அதுக்குள்ளே இன்னொரு ஸ்க்ரால் அவங்க எடுத்து ஆகணும், இல்லைன்னா அவங்க வந்து இந்த சுனின் எக்ஸாம்லேருந்து எலிமினேட் ஆயிடுவாங்க. அதை பற்றி சக்குராவும் சாஸ்கேவும் டீப்பாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் நருட்டோ மட்டும் நம்ம சீக்கிரமாக நகர்ந்தோம்னா தான் நமக்கு பெரிய பீஸா கிடைக்கும்ட்டு மீனையே பார்த்துட்டு இருப்பான். இதுக்கப்புறமா லீஃப் வில்லேஜை சேர்ந்த இன்னொரு ஸ்குவாடை கட்டுவாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே வேகமாக செயல்பட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல கிட்டத்தட்ட 4 நாளுக்கு மேலே ஆச்சு, நிறைய பேர் பாஸே ஆயிருப்பாங்க. இன்னும் நம்ம மட்டும் தான் இதுக்குள்ள இருக்கும், இருந்தாலும் பசியில நம்ம இப்படி தேட முடியாது, அதனால நான் போய் சாப்பாடு எங்கேயாவது கிடைக்குதான்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு அந்த ஸ்குவாட்ல இருந்து ஒருத்த மட்டும் போய் தேடுறேன்ட்டு கிளம்பிடுவான். அந்த ஸ்குவாட்ல மிச்சம் 2 பேர் இருப்பாங்களே, அவங்க பாத்தீங்கன்னா அங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுல ஸ்க்ரால் வச்சுட்டு இருக்க ஒருத்த மட்டும் அதை பத்தி அதிகமா டிஸ்கிரைப் பண்ணிட்டு இருப்பான். எதுக்கு இவ்வளோ சடனா இவ்வளோ விஷயங்களை கேட்டுட்டு இருக்க, ஒயிட்டா இருக்கா அதா இருக்கான்னு சொல்லிட்டுலாம் அப்படின்னு கேட்பான். இந்த இடத்துல அவன் அந்த ஸ்க்ராலை பார்த்துட்டு சிரிக்க ஆரம்பிப்பான். இதை பார்க்குற அந்த ஸ்குவாட்ல இருக்க இன்னொருத்த வந்துட்டு, டே இது விளையாட்டு இல்லடா அப்படின்னு சொல்லுவான். இதுக்கப்புறமா சக்குரா வந்துட்டு, நம்ம சுனின் எக்ஸாம்ல 80% ஆஃப் டைம் முழுங்கிட்டோம், இன்னுமே நமக்கு 20% டைம் தான் இருக்கு, 4 நாள் நம்ம எதுவுமே பண்ணல அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்ப. அதை கேட்குற சாஸ்கே வந்துட்டு, எதுக்கு இவ்வளோ விஷயங்களை சொல்லிட்டு இருக்க, நமக்கு ஒரு நாள் டைம் இருக்கு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இந்த இடத்துல இவங்க 2 பேர் மட்டும் தான் டீப் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. நருட்டோ சாப்பிட்டே தான் இருப்பான். இந்த இடத்துல சக்குரா யோசிக்கிற விஷயமே பார்த்தீங்கன்னா, இப்போ 26 டீம்ஸ் இருக்கு, 13 டீம் கிட்ட ஹெவனும் 13 டீம் கிட்ட எச்க்ராலும் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட அதுல ஒன்ன பார்த்தீங்கன்னா ஒரோச்சிமாரு எரிச்சிட்டான். அப்ப ஒரு டீம்னாலும் ஒரு டீம் கண்டிப்பா இந்த இடத்துல வின் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ 13 தான் டேரக்டாவே வின் பண்ணுவாங்கன்னா, இப்போ 12 டீம் ஆயிடுச்சு. ஒன்று பார்த்தீங்கன்னா அவன் டிஸ்ட்ராய் பண்ணிட்டான் இல்லையா. ஸோ இந்த விஷயங்கள்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பேன். இந்த இடத்துல சாஸ்கே இதெல்லாம் கேட்டுட்டு, சரி நான் போய் குடிக்கிறதுக்கு தண்ணி பிடிச்சிட்டு வந்துட்டு எந்திரிச்சு போயிடுவான். அப்படி எந்திரிச்சு போகும்போது அவன் சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா, நம்ம இதுக்கப்புறம் போற பெரிய போத்து தான் நம்ம கிட்ட அது கிடைக்குமா இல்லையாங்கிற விஷயமே இருக்கு அப்படின்ட்டு போவான். இவன் போனதுக்கு அப்புறமா நருட்டோ இருந்துட்டு, என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்லுவான். சரி சொல்லு அப்படின்னு சொல்லி சக்குரா கேட்பா. இந்த இடத்துல நருட்டோ அவனோட பேக்ல இருந்து நிறைய ஸ்க்ரால்ஸை கொட்டுவான். இதுல ஏதோ ஒரு ஸ்க்ரால் எடுத்து நம்ம ஹெவன் ஸ்க்ரால் மாதிரி எக்ஸாக்டா டிசைன் பண்ணிட்டோம்னா நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வருவான். அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா சக்குரா அவனை ஹோல்ட் பண்ணிடுவா, பேசாத நிறுத்து, இதோட நிறுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவா. இந்த இடத்துல சக்குரா சொல்ற விஷயமே ஒரு பாயிண்டா தான் இருக்கும். என்ன ரீசன் கேட்டீங்கன்னா, இப்போ எர்த் ஸ்க்ரால்குள்ள ஒரு செட் ஆஃப் கண்டென்ட் இருக்கும், ஹெவன் ஸ்க்ரால்குள்ள ஒரு செட் ஆஃப் கண்டென்ட் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா அந்த ப்ராக்டிஸ்க்கு மட்டும்தான் தெரியும், யார் அதை எழுதுறாங்களோ அது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அப்படி இருக்கும்போது இவங்க ஹெவன் ஸ்க்ராலோ இல்லை எர்த் ஸ்க்ராலோ ரெண்டுத்துக்குள்ளேயுமே இவங்களை அந்த கண்டென்ட்ஸை பார்த்தது கிடையாது. அப்போ எப்படி அதே மாதிரி ஒரு டூப்ளிகேட்டை செய்ய போற, சப்போஸ் மேலே ஹெவன் நீ எழுதிட்டு போய் கொடுக்குன்னு வச்சுக்க, உள்ள கண்டென்ட் வேறையா இருந்தா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்பா. இதுக்கப்புறமா சக்குரா வந்துட்டு, உனக்கு இதுக்கப்புறம் ஏதாவது பிரில்லியன்ட்டான ஐடியாஸ் வந்துச்சுன்னு வச்சுக்க, அது உனக்குள்ளேயே வச்சுக்க அப்படின்னு சொல்லி செம்ம கோவப்படுவா. இதெல்லாம் கேட்கற நருட்டோ, இதுக்கப்புறமா நம்மகிட்ட வேற வழி இல்லை, நம்ம எஸ்க்ரால ஓப்பன் பண்ணி பார்த்து அதுல இருக்க கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஏதாவது டிசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவான். இதை ஓப்பன் பண்றோன்னா இதெல்லாம் ரூல்ஸ்க்கு அகைன்ஸ்டா நருட்டோ அப்படின்னு சொல்லி மண்டையிலேயே கொட்டி அந்த ஸ்க்ராலை புடுங்கிடுவா. இதுக்கப்புறமா நருட்டோ சொல்ற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதை விட்டு நமக்கு வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லுவான். இதுக்கப்புறமா சக்குராவுமே கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு தான் இருப்பா. இதுக்கப்புறமா லீஃப் வில்லேஜஸ் சேர்ந்த இன்னொரு ஸ்குவாட பார்த்தோம் இல்லையா. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா இதே விஷயத்தை தான் பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க, இந்த ஸ்க்ராலை ஓப்பன் பண்ணி அதில் என்னதான் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு. இந்த இடத்துல 2 டீமுமே மாற்றி ஷஃபிள் பண்ணி காட்டுவாங்க, யாரு நீக்கிறாங்கன்னு இல்லாமல். இந்த இடத்துல இன்னொரு டீம் நம்ம பார்த்தோம் இல்லையா, அவனுங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயந்து தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அவன் பக்கத்தில் இருக்கவன் சரி பரவாயில்ல ஓப்பன் பண்ண அப்படின்னு சொல்லுவான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிடுவான். பார்த்தீங்கன்னா அதில் இருக்க கண்டென்ட்லாம் தெரியும். இந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னே காட்ட மாட்டாங்க. 2 பேருமே பயங்கரமாக அலறுவாங்க. இதை கேட்குற அந்த 3rd பர்சன் பண்ணலையா, ஃபுட் எடுத்துட்டு வந்துட்டு போனவன், அவன் திரும்பி பார்ப்பான். ஐயோ அங்கே ஏதோ நடந்துருச்சு
வந்துச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில கலெக்ட் பண்ணி வச்சிருந்த மஷ்ரூம்ஸ் எல்லாம் கீழே போட்டுட்டே ஓடிடுவான். ஓடி போய் பார்த்தா அவங்க 2 பேருமே மயக்கம் போட்டு கிடப்பானுங்க. அந்த ஸ்க்ரால் ஓப்பன்ல தான் இருக்கும். அங்க என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னா தெரியாது. அது அங்க இருக்க அந்த தேர்ட் பர்சனுக்கும் தெரியாது. இதுக்கப்புறமா நருட்டோ அந்த ஸ்க்ராலை கையில வச்சிருப்பான். சக்குரா சரி ஓப்பன் பண்ண அப்படின்னு சொல்லுவா. இந்த இடத்துல நருட்டோ லைட்டா ஓப்பன் பண்ணிடுவான். ரொம்பவுமே நடுங்கிட்டு தான் ஓப்பன் பண்ணுவான். இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா ஓப்பன் பண்ணலான்னு போகும்போது பாத்தீங்கன்னா காபுட்டோ வந்து தடுத்துருவான். நான் மட்டும் உன் இடத்துல இருந்தேன்னா இந்த வேலையை செஞ்சிருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். இந்த இடத்துல பாருங்களேன், நருட்டோ அவன் ஸ்க்ராலை கையில வச்சிருக்கான். காபுட்டோ அவனோட ரைட் ஹேண்ட்ல அந்த ஸ்க்ரால் மேல கை வச்சிருக்கான் நீக்க கூடாதுன்னு. இதை தூரத்துல இருந்து இப்ப தேர்ட் பர்சனா இருக்க ஒருத்தன் பார்த்து அது எப்படி ஃபீல் ஆகும்? அந்த ஸ்க்ராலை திருடுறக்கு ஒருத்தன் வந்துட்டான்னு தானே ஃபீல் ஆகும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அதே விஷயம் தான் நடக்கும். சாஸ்கே வந்துருவான். இங்க ஒரு எனிமி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொண்டு வந்த தண்ணியெல்லாம் கீழே போட்டு வேகமா ஓடுவான். பட் ஆனா அங்க எந்த இன்சிடென்ட்டுமே நடக்காது. காபுட்டோ வந்து இங்க நடந்த விஷயத்தெல்லாம் பாத்தீங்கன்னா சாஸ்கே கிட்ட சொல்லிடுவான். சாஸ்கே வந்துட்டு நீங்க எப்படி பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இந்த இடத்துல சக்குராவும் நருட்டோவும் சாரி கேட்பாங்க. இதுக்கப்புறமா காபுட்டோ வந்துட்டு நம்ம இன்னொரு டீமுக்கு நடந்த விஷயத்தெல்லாம் பார்த்தோம் இல்லையா, சோ அதெல்லாம் தான் இங்க டிஸ்கிரைப் பண்ணுவான். நான் இதுக்கு முன்னாடியே ஒரு சில டீமுக்கு இந்த மாதிரி ஆனதெல்லாம் பார்த்திருக்கேன். அது ஒரு பூபி ட்ராப் மாதிரி. இந்த ஸ்க்ராலை நீக்கினவங்க யாருமே பார்த்தீங்கன்னா அந்த சுனின் எக்ஸாம் முடிகிற வரைக்குமே எந்திரிக்கிறதுல இந்த செகண்ட் ஸ்டேஜ் முடிகிற வரைக்குமே ஒரு ஸ்ட்ராங்கான ஹிப்னோட்டிசம் ஜுட்சு ஃபார்முலா தான் அதில் ரிட்டர்ன் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். அது அவங்கள டோட்டலாகவே சென்ஸ்லெஸ்ஸாக மாற்றிடுது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவான். இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க சாஸ்கே வந்துட்டு உங்க பேர் காபுட்டோ, அங்கே இன்ஸ்ட்ரக்ஷனில் மீட் பண்ணும்ல அவங்க தான் அப்படின்னு சொல்லி கேட்பான். இந்த இடத்துல நீங்க எங்களோட ஸ்க்ராலுக்காக ஒன்றும் வரலையன்ட்டு சாஸ்கே கேட்பான். அப்படியா இருந்தாலும் நருட்டோ கிட்டே இருந்துச்சு அதை நீங்க எடுத்துருக்கலாம் வாய்ப்பு இருக்கு. ஆனா அப்ப நீங்களும் எங்களை மாதிரி ஹெவன் ஸ்க்ரால் தான் தேடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பான். கபுட்டோ பாத்தீங்கன்னா ஆல்ரெடி 2 ஸ்க்ராலுமே வச்சிருப்பான். இது எங்கிட்ட ஆல்ரெடி இருக்கு, 2மே இருக்குன்னு சொல்லி எடுத்தும் காட்டுவான். இதை பார்க்குற சாஸ்கேலாம் ரொம்பவுமே ஷாக் ஆகும். என்னோட டீம்மேட்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணலான்ட்டு இருந்தேன். அவங்க வந்ததுக்கப்புறம் என்ட்ரன்ஸ்குள்ள போய்க்க வேண்டியதான், எப்படியோ ஒரு லக்கு தான் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை திரும்ப அவனோட பாக்கெட்ல வைப்பான். இதுக்கப்புறமா காபுட்டோ வந்துட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவான். இந்த இடத்துல சாஸ்கே பாத்தீங்கன்னா அவனை ஸ்டாப் பண்ணி சரி நான் அந்த ஸ்க்ராலுக்காக உங்க கூட ஃபைட் பண்றேன் அப்படின்னு சொல்லுவான். இந்த சீன்ல இருந்து அப்படியே ஜூம் அவுட் பண்ணுவாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இன்னொரு வில்லேஜ் சேர்ந்த கெனினை காட்டுவாங்க. அவன் வந்துட்டு நமக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டம் தான் அப்படின்னு சொல்லுவான். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நருட்டோ மாதிரி ஒருத்தன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி வந்திருப்பான் இல்லையா, சோ பார்க்க அவனோட்டவே தான் இருப்பான். இந்த இடத்துல காபுட்டோ வந்துட்டு நீ என்ன சொன்ன என் கூட சண்டை போட போறே அப்படின்னு சொல்லி கேட்பான். இதை கேட்கிற சக்குரா நருட்டோ பாத்தீங்கன்னா ரொம்பவுமே கோவப்படுவாங்க. எதுக்கு இவன் இப்படி பேசுறான் அப்படிங்கிற மாதிரி. நருட்டோல செம்மையா ரேஜ் ஆயிருப்பான். நிஜமா தான் சொல்றேன் சாஸ்கே, இதுக்காக என் கூட சண்டை போட போறே அப்படின்னு காபுட்டோ கேட்பான். இங்க பாரு உங்கள்கிட்ட நல்ல விதமா பேசிட்டு இருக்கல எனக்கு நேரம் இல்ல, வா சண்டை போடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கூப்பிடுவான். இந்த இடத்துல நருட்டோ டேய் சாஸ்கே நீ தெரிஞ்சு பேசியே தெரியாம பேசுறியா, காபுட்டோ தான் நம்மளை காப்பாத்துனது அப்படின்னு சொல்லுவான். இந்த இடத்துல சக்குராவும் அதை ஜஸ்டிஃபை பண்ணுவா. இது வந்து தப்பு சாஸ்கே அப்படிங்கிற மாதிரி. வாயை மூடு அப்படின்னு சொல்லி சக்குராவை சத்தம் போடுவான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காபுட்டோ வந்துட்டு இப்பெல்லாம் நீ பேசிட்டு இருக்கிறத விட்டு போட்டு என்ன நான் அன்கார்ட் பண்ணியிருக்கப்பவே என்ன அட்டாக் பண்ணி அதை பிடிங்கிட்டு போய்க்கலாமே, எதுக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்க, ஏன்னா அதுதான் நிஞ்சான்கிறது, அதை யாருனாலையும் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லுவான். இந்த இடத்துல நருட்டோ வந்துட்டு ஆமா அது கரெக்ட் தான் அப்படின்பா. இதுக்கப்புறமா காபுட்டோ வந்துட்டு சரி நம்ம இங்க நிற்கிறதெல்லாம் வேஸ்ட்டு, வாங்க சீக்கிரம் நகர ஆரம்பிப்போம், இந்த ஸ்மெல்லுக்கு நிறைய அனிமல்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து அவங்கள கூட்டிட்டு போவான். இவங்கள பார்த்தீங்கன்னா மேலே ஒரு மரத்துல இருந்து ஸ்பை பண்ணிட்டு இருப்பான் இல்லையா, அவன் பார்த்தீங்கன்னா மூவ் ஆவான். இந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா கபுட்டோ நோட் பண்ணிடுவான். இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்க ஃபாரஸ்ட்ல வேகமாக போக ஆரம்பிப்பாங்க. இந்த இடத்துல ஸ்க்ரால் மட்டும் நமக்கு ஒன்று கிடைக்கணும்னா நம்ம அதுக்காக எங்கே போகணும் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு சாஸ்கே வந்துட்டு ஃபாரஸ்ட்குள்ள அவ்வளோதானே அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுதான் கிடையாது அப்படின்னு சொல்லுவான். அது தப்புன்னு சக்குராவும் சொல்லுவான். இதுக்கப்புறம் காபுட்டோ வந்துட்டு லாஸ்ட் நாள் இப்போ ஸ்க்ரால் எல்லாம் சப்மிட் பண்றதுக்கு எங்கே வருவாங்க, டவருக்கு தானே. அப்போ டவருக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹைட் அவுட் அவங்க வச்சிருப்பாங்க. இந்த இடத்துல அவங்க நம்மளை வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி தான் நம்ம ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு பாரு. இந்த இடத்துல சக்குரா முந்திரி கொட்டையோட்ட அப்போ நம்ம கிட்ட யாராவது ஹெவன் ஸ்க்ராலோட வந்தாங்கன்னா அவங்கள அட்டாக் பண்ணி அந்த ஸ்க்ரால் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவா. இதெல்லாம் வெறும் 1/3 தான் ஆன்சர் அப்படிங்கிற விஷயத்த காபுட்டோ சொல்லுவான். ஏன் காபுட்டோ அப்படி சொல்றானா, இப்போ இவங்க யோசிக்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி யாராவது வருவாங்க அவங்ககிட்ட இருந்து அடிச்சு பிடிக்கலான்னு. இதே விஷயத்த தான் மற்ற எல்லாருமே செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ராப்ஸ் எல்லாம் கூட செட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுவான் காபுட்டோ. இந்த இடத்துல நருட்டோ வந்துட்டு எவ்வளவு எதிரிக வந்தாலும் சரி அவங்களெல்லாம் நான் ஒரு கை பார்ப்பேன் அப்படின்பான். இதுக்கப்புறமா எவன் வந்தாலும் சரி அவனை அடிச்சு போட்டு அவங்ககிட்ட இருக்க ஹெவன் ஸ்க்ராலை எடுத்துட்டு போக வேண்டியதான் அப்படிங்கிறத நருட்டோ சொல்லுவான். இது 2/3 ஆஃப் த ஆன்சர் அப்படின்னு காபுட்டோ சொல்லுவான். சரி மீதி என்ன அப்படிங்கிறத சக்குரா கேட்பா. காபுட்டோ இந்த இடத்துல என்ன விஷயத்த ப்ராப்பரா வைப்பானா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காபுட்டோ கலெக்டர்ஸ்ன்னு சொல்லுவான். கலெக்டர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு அவன் சொல்ற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டவருக்கு போறோம்னு வச்சுக்கோங்க, இப்போ எங்க கையில 2 ஸ்க்ரால் இருக்கு, நான் டவருக்கு போனா சரி அதுக்கு கொஞ்சம் தூரம் தான் டிஸ்டன்ஸ் இருக்கு, அங்க ரெஸ்ட் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃபிகல்ட்டான விஷயம். இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா இந்த கலெக்டர்ஸ்ங்கிறவங்க எல்லாம் இருப்பாங்க. இவங்க கிட்ட பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஸ்க்ரால்ஸ் இருக்கும். அவங்க அதை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா இன்னொரு டீம் கிட்ட இருந்து 3rd எக்ஸாமுக்கான இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணுவாங்க. நான் உனக்கு இந்த ஸ்க்ராலை தரேன், எனக்கு அடுத்த எக்ஸாம்ல எவன் பவர்ஃபுல்லா இருக்கான் எவன் வீக்கா இருக்காங்கிற இன்ஃபர்மேஷன்லாம் கொடுன்னு சொல்லி வாங்குவாங்க. இதுன்னு மட்டும் இல்லாம அவங்களோட சொந்த வில்லேஜ்லயே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரால்ஸ் எடுக்க முடியாம சில பேர் இருப்பாங்களே, தவிப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு அந்த ஸ்க்ராலை கொடுத்து ஜெயிக்க வைப்பாங்க. இதுன்னு மட்டும் இல்லாம நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ்க்கான
இன்ஃபர்மேஷன்ஸ், ஒருத்தனோட பர்சனல் டீட்டெயில்ஸுங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுவாங்க. இப்போ ஒரு பேட்டர் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி இதெல்லாம் தான் நமக்கு ரொம்பவுமே கஷ்டமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லுவான் காபூட்டோ. இந்த இடத்துல சாஸ்கே வந்துட்டு, ஓ இப்போதான் எனக்கு விஷயமே புரியுது, நீ தனியாக வரக்கு பயந்துட்டு எங்களையும் கூட சேர்த்து கூட்டிகிட்டு போகிற இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பான். ஆமாம் அதுவும் கரெக்ட் தான் அப்படின்மா காபூட்டோ. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நைட் ஆயிரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க அந்த டவரை பார்த்துருவாங்க, நம்ம பக்கத்தில் வந்தாச்சுன்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறமா சாஸ்கே வந்துட்டு, ஆமாம் இதுக்கப்புறம் தான் விஷயமே இருக்குது அப்படின்னு சொல்லுவான். வாங்க ஒரு கை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நருட்டோ கத்துவான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஏதோ எனிமி அட்டாக் பண்ணுறதுக்கு வர மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. இந்த இடத்துல நருட்டோ அவனோட குணாயை எறிவான். அந்த குணாய் பார்த்தீங்கன்னா ஒரு வினோதமான கிரியேச்சர் மேலே படும். அது பார்க்கறதுக்கு புழு மாதிரியே இருக்கும், ஆனால் ரொம்பவுமே ஹியூஜாக இருக்கும். பேசிக்காகவே பொண்ணுங்களுக்கு இந்த பூச்சினா பிடிக்காது, அதுவும் இவ்வளோ பெருசுக்கு ரொம்பவுமே மோசமாக இருந்துச்சுன்னா ரொம்பவுமே வெறுப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் சக்குரா நடந்துக்குவா. இதுக்கப்புறமா காபூட்டோ வந்துட்டு நருட்டோ கிட்ட போய், எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுறியா, தயவு செஞ்சு கத்தாத, ஏன்னா யானை மாதிரி நீ கத்திட்டு இருந்தீங்கன்னா அவங்க அதை நோட் பண்ணி இங்கே வந்துருவாங்க. நம்ம ஒருத்தனை தேடுறதுக்கு வந்துட்டு நம்ம இன்னொருத்தங்க கையில் சிக்கன கதையாயிடக்கூடாது, அதுக்காக தான் சொல்கிறேன் அப்படின்பா. இதை கேட்குற நட்டு வந்துட்டு, ஓ சரி அப்படின்னா அதை ஃபாலோ பண்ண வேண்டியதான் அப்படின்பா. காபூட்டோ மெயினாக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பான். அது என்னன்னா, இந்த இடத்துல நீங்கள் பொறுமையாகவும் அமைதியாகவும் செயல்படுங்க போதும் அப்படிங்கிற விஷயம் தான். இதுக்கு சாஸ்கேவும் சக்குராவும் ஓகேன்னு ரிப்ளை பண்ணுவாங்க. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தில் ஏதோ ஒரு கிரியேச்சர் மறைஞ்சிருக்க மாதிரி காட்டுவாங்க. பார்த்தீங்கன்னா அது வேற யாரும் இல்லை, காபூட்டோ தான். சக்குரா வந்துட்டு புதருக்குள்ளே நடந்து போயிட்டு இருப்பா. சாஸ்கே பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே ட்ராவல் பண்ணிட்டு இருப்பான். இந்த இடத்துல நருட்டோ மட்டும்தான் வினோதமாக ஏதோ ட்ராப்பில் சிக்கனவனோட்டவே கிடப்பான். இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா காபூட்டோ அதே மாதிரி மறைஞ்சு தான் போயிட்டு இருப்பான். இதை பார்த்தீங்கன்னா ஹைடிங் வித் கேமோஃப்ளேஜ் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கேமோஃப்ளேஜ் ஜுட்ஸு அப்படிங்கிறது தான். இந்த ஜுட்ஸுவை எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட சக்கராவை பார்த்தீங்கன்னா லைட்ஸோட ரெஃப்ளெக்ஷன்ஸ் போகாத மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்கள ஃபுல் கவர் பண்ணிடுவாங்க. எடிட்டர்ஸ்க்குலாம் சொல்லணும்னா இந்த பிளெண்ட் ஆப்ஷன் இருக்கும் தெரியுங்களா, இந்த ஃபோட்டோஸில் இந்த ஒப்பாசிட்டி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம். ஸோ அந்த மாதிரி அவங்க ஈஸியாக அவங்களோட நேச்சர் கூட பார்த்தீங்கன்னா பிளெண்ட் ஆயிடுவாங்க, கிட்டத்தட்ட ஒரு பச்சோந்தி பண்ணுற மாதிரி. அதனால தான் இந்த ஜுட்ஸோட பேரே பார்த்தீங்கன்னா கேமோஃப்ளேஜ்னு சொல்லுவாங்க, கேம்லியான் கேமோஃப்ளேஜ். இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷன் காட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க தெரியுங்களா, அந்த டிவைஸ் ஒன்று சின்னதா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா காபூட்டோ பார்ப்பான். பார்த்துட்டு நம்ம பக்கத்தால் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லுவான். இதுக்கப்புறமா அவங்க நடந்து போக ஆரம்பிப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய ட்ராப் செட் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா காபூட்டோ நருட்டோவுக்கு காட்டுவான். இதெல்லாம் பார்க்குற சாஸ்கே வந்துட்டு இதெல்லாம் ஒரு ட்ராப் தானே அப்படின்மா. இதுக்கப்புறமா ட்ராப்னு தெரிஞ்சுதான் எல்லாமே நடந்து போவாங்க. ஆனால் நருட்டோ மட்டும் அந்த ட்ராப்ல காலை வச்சிருவான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஷூரிகன்ஸ் அட்டாக் பண்ண வரும். நருட்டோவை காப்பாத்துறதுக்கு போய் அந்த ஷூரிகன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா காபூட்டோ மேலே குத்தும். இதை பார்க்குற நருட்டோ வந்துட்டு காபூட்டோ அப்படின்னு சொல்லி கத்துவான். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெறும் கட்டை மட்டும் தான் இருக்கும். இந்த இடத்துல காபூட்டோ அவனோட சப்ஸ்டிடியூஷன் ஜுட்ஸுவை யூஸ் பண்ணியிருப்பான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா காபூட்டோ சொல்லியிருப்பான், இந்த இடத்துல இருந்தே நமக்கு கொஞ்சம் நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும் அப்படின்னு. அந்த விஷயத்தை தான் இங்கே திரும்ப சொல்லுவான் காபூட்டோ. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்க திரும்ப நடந்து போயிட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல சக்குரா வந்துட்டு ரொம்ப மூச்சு வாங்கிட்டு கீழே உட்காந்துருவா, என்னால் முடியல அப்படின்ட்டு. நம்மளும் நடந்து வந்துகிட்டே தான் இருக்கும், இதுவும் பக்கத்தில் இருக்க மையே தான் தெரிஞ்சுட்டு இருக்கு, ஆனால் பக்கத்தில் போன பாடு இல்லையான்னு சக்குரா சொல்லுவா. இதுக்கப்புறம் தான் எல்லாமே ரியலைஸ் பண்ணுவாங்க, ஒருவேளை நம்ம ஏதோ ஒரு ட்ராப்ல சிக்கிட்டோமோ அப்படிங்கிற விஷயத்தவே இந்த இடத்துல தான் காபூட்டோ ரியலைஸ் பண்ணுவான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காபூட்டோ ஒரு பக்கம் கை காட்டுவான். அங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நருட்டோ அட்டாக் பண்ணியிருப்பான் இல்லையா ஒரு சென்டிபேடை, ஸோ அதை தான் காட்டுவாங்க. இப்போ புரியுதுங்களா ஏன் சக்குரானால நடக்க முடியாமல் போச்சுன்னு. ஒரே லூப்குள்ளே சுற்றிக்கிட்டே இருந்தால் எவ்வளோ நேரம் சுற்றிக்கிட்டே இருக்க முடியும். இந்த இடத்துல சாஸ்கே வந்துட்டு ஒருவேளை நம்ம இந்த கென்ஜுட்ஸுக்குள்ளே மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு சொல்லுவான். ஆமாம் மாட்டிக்கிட்டது மட்டும் இல்லாமல் உள்ள பயங்கரமாகவே சிக்கிட்டோம் அப்படிங்கிற விஷயத்த காபூட்டோ சொல்லுவான். இந்த இடத்துல எனிமியோட ஸ்ட்ராட்டஜி வந்து எப்படி இருக்குதுன்னா, இவங்களோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை பூரா குறைச்சி விட்டுட்டோம்னா இவங்களோட போய் சண்டை போடும்போது அவங்ககிட்ட ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தே இல்லைன்னா ஈஸியாக அவங்களை டிஃபீட் பண்ணிடலாம் இல்லையா. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் வந்து காபூட்டோ சொல்லுவான். அப்போ நம்ம எதிரியோட ஸ்ட்ராட்டஜியை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சாஸ்கே ரிப்ளை பண்ணுவான். அவங்க எப்போ வேணா இங்கே வரலாம் அப்படின்னு காபூட்டோ சொல்லுவான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ரைன் வில்லேஜ் கெனின்னு வருவான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவன் தண்ணி மாதிரி தான் வருவான். சொல்லப்போனால் ஏகப்பட்ட க்ளோன்ஸ் இருக்கும், நருட்டோவோட ஷேடோ க்ளோன்ஸ் மாதிரியே இருக்கும். ஒரு ஸ்குவாடுக்கு 3 பேருனா மிச்சம் 2 பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்க பார்த்தீங்கன்னா தூரத்துலேருந்து இதை வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த க்ளோன்ஸை பார்த்தா சாஸ்கே வந்துட்டு அவங்க வந்துட்டாங்க ஆரம்பிக்கலாமா நருட்டோ அப்படின்னு சொல்லுவான். 4 பேருக்கு 40 பேரா சூப்பராக இருக்க போகுது அப்படின்பா நருட்டோ. இந்த இடத்துலயே பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இதுக்கப்புறமா நருட்டோ, சாஸ்கே, காபூட்டோ, சக்குரா இவங்களுக்கு என்ன ஆச்சு, இது என்ன மாதிரியான ஜுட்ஸு, இதுல இருந்து அவங்க தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. நருட்டோவோட ஃபுல் அனிமே சீரிஸ் பார்க்கணும், தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நான் ஃபியூச்சர்ல அப்லோட் பண்ணிட்டே தான் இருக்க போறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவை தவறாம பார்க்கறதுக்கு. நீங்க ஃபுல் நருட்டோ சீரிஸை கண்டிப்பா என் வாய்ஸ் மூலமா கேட்டு முடிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.やぶからぼんに吸ったこらさ、やぶれたらぶれた持って吸ったこらさ、やぶれかぶれのやぶいさが